இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோவுடைய முயற்சி வந்து தோல்வி அடையலன்னு தான் சொல்லணும். அவங்க மிகப்பெரிய ஒரு சாதனைய வந்து இப்ப நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. ஸோ அத பத்தி நான் வந்து லாஸ்ட்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி இஸ்ரோ நிறுவனம் வந்து நெறைய திட்டங்கள வந்து அடுத்தடுத்து வந்து வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இப்ப வரைக்குமே வந்து இந்த விண்வெளியில போய் தங்கி இருந்து ஆராய்ச்சி பண்றதெல்லாம் வந்து இந்த மாரியான செயல்முறை, அதாவது விண்வெளி ஆராய்ச்சி மையம் வந்து அமெரிக்கா, ரஷ்யா, சைனா இந்த மாரியான நாடுகள் கிட்ட தான் வந்து இருக்கு. இப்ப வரைக்குமே நம்ம இந்தியால ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையம் வந்து இப்ப வரைக்குமே இல்ல. ஆனா பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிஏஎஸ் அப்படிங்கிற ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை கூடிய சீக்கிரமாவே உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இஸ்ரோ வந்து பயங்கரமா வந்து திட்டமிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை வந்து வருகிற 2035க்குள்ள வந்து செயல்படுத்தி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முனைப்போட வந்து அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்துடைய பணிகள்லாம் எப்ப தொடங்கும் அப்படின்னு பார்க்கும்போது வருகிற 2028 வந்து விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு தேவையான இந்த கருவிகளா இருக்கட்டும், மற்ற பாகங்களா இருக்கட்டும், ஒவ்வொன்றா வந்து விண்ணில் செலுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரோ வந்து இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சோ கூடிய சீக்கிரமாவே வந்து விண்வெளியில இந்தியாவுக்குன்னு ஒரு ஆராய்ச்சி மையம் வந்து இருக்கும். விண்வெளியில இந்திய ஆராய்ச்சி வீரர்கள் எல்லாம் போய் தங்கி இருந்து அங்க வந்து இந்த ஆய்வு வந்து நடத்துறதுக்கான செயல்பாடுகள் எல்லாமே கூடிய சீக்கிரமாவே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இஸ்ரோ வந்து நம்பிக்கை கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். அதோடைய ஒரு பகுதியா வந்து கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டால இருந்து இந்த 2 ஸ்பேஸ் ஷிப்பையுமே வந்து விண்ல ஏவி இருந்தாங்க. சோ அது வந்து சக்சஸ்ஃபுல்லா விண்ல போயிட்டு ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல வந்து ரெண்டுமே வந்து நின்றுச்சு. சோ அதுக்கப்புறமா இது ரெண்டையுமே வந்து ஒருங்கிணைக்கிற செயல்பாடுகள்ல வந்து அடுத்தடுத்து வந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். சோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வெறும் 3 மீட்டர் தொலைவுல வந்து 2 ஸ்பேஸ் ஷிப்பையுமே வந்து பக்கத்துல கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். சோ அந்த வகையில 2 ஸ்பேஸ் ஷிப்பையுமே ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து புகைப்படம் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிற மாதிரி விண்வெளி ஆராய்ச்சியாளர்களால வந்து கருதப்படுதுன்னே சொல்லலாம். ஏன்னா இதுவரைக்கும் இந்த டாக்கிங் தொழில்நுட்பம் வந்து ரஷ்யா, சீனா மாதிரியான இந்த நாடுகள் கிட்ட தான் இருந்துச்சு. சோ அந்த வகையில இப்போ முதல் முறையா வந்து இந்தியா வந்து இதுல 4வது இடத்துல வந்து போய் சேர்ந்திருக்குன்னே சொல்லலாம். அதாவது டாக்கிங் தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய நாடுகள்ல 4வது இடத்துல இப்ப இந்தியா வந்து போய் சேர்ந்திருக்கு.